விவேக்குடன் காருக்கு வந்து பெட்டியுடன் விமான நிலையத்தை நோக்கி சென்றோம். வரும் வழியில் பல விஷயங்களை பேசிக்கொண்டே வந்தோம். ஒரு 45 நிமிடத்தில் விமான நிலையத்தில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு சென்று விட்டான். நான் அப்பொழுது உள்ளே புக முயற்சி செய்தேன். டிஜி யாத்ரா என்ற ஒரு போர்டு என் கவனத்தை ஈர்த்தது. அந்த டிஜி யாத்ரா எப்படி செய்வது என்று அருகில் நின்று முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்த பயணி அன்புடன் என் அருகில் வந்து, இந்த டிஜி யாத்ரா அப்ளிகேஷனை தங்கள் கைபேசியில் அமைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? நான் அதற்கு உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டார். இமைகளை உயர்த்தி, இவ்வளவு அன்புடன் கேட்கிறாரே என்று செய்து தாருங்களேன், இல்லை என்றால் வழிகாட்டுங்கள், நானே செய்து கொள்கிறேன் என்று கூறினேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பிறகு அது தானாகவே மிக விரைவாக அமைத்து கொண்டது. எனது நண்பர் அனுப்பியிருந்த விமான டிக்கெட்டில் இருந்த QR கோடினை ஸ்க்ரீன்ஷாட் திரை ஃபோட்டோ மூலம் அதை கேப்சர் செய்து உள்ளீடு செய்த பொழுது உடனடியாக அது என்னை அனுமதித்தது. யாரிடமும் ஆதார் கார்டோ எதுவுமே காண்பிக்காமலேயே எனது பயணத்தை தொடங்க அங்கே நான் உங்களுக்கு உதவலாமா இருந்த என்ற ஒரு கிசாக் நான் செக்இன் செய்து போர்டிங் பாஸ் பதிவிறக்கம் செய்து கொள்ள அழைத்தது. நான் PNR நம்பரை பதிவு செய்து எங்கள் மூவருக்குமான போர்டிங் பாஸையும் நானேவே பதிவு இறக்கம் செய்துவிட்டேன். மனது உற்சாகமாக இருந்தது. அங்கே சற்று முன்புறம் பார்த்தேன். பத்திரிகை செல்ஃப் ஒன்றில் பத்திரிகைகள் அமைத்து தினமலர், ஹிந்து, இன்னும் சில பத்திரிகைகள் தங்களது பத்திரிகைகளை விளம்பரத்திற்காகவும் படிப்பதற்காகவும் பரிசீலனைக்காகவும் வைத்திருந்ததாலோ என்னவோ பல பயணிகள் எடுத்து படித்தனர். நானும் ஒரு ஹிந்து பேப்பரையும் தினமலர் பேப்பரையும் எடுத்து படித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் எனது மற்ற 2 நண்பர்களும் வரவில்லை. அவர்களுக்கு கைபேசியில் அழைத்து, நான் இவ்வாறு இந்த வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டேன், நீங்கள் வாருங்கள், வந்ததும் பாதுகாப்பு சோதனைக்கு நம்மை உட்படுத்தி கொண்டு நாம் விமானத்திற்கு செல்ல தேவையான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று கூறினேன். அவ்வாறு அமர்ந்திருந்த பொழுது அந்த பத்திரிகையை படித்தேன். மிக அழகாக அமைக்கப்பட்டு இவ்வளவு வசதிகளை பயணிகளுக்கு செய்து தருகிறார்களே என்ற ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்துடன் நான் அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்திலேயே எனது நண்பர்களும் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துவிட்டு, நீங்கள் காலை சிற்றுண்டி அருந்து விட்டீர்களா என்று வினவினேன். நாங்கள் இன்னும் அருந்தவில்லை, நீங்கள் இங்கே காத்திருப்பதால் உங்களுடன் அருந்தலாம் என்று நாங்கள் இட்லி, தோசை போன்றவற்றை பார்சல் செய்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், சாப்பிட்டு விடலாமா என்று கூறினார்கள். நானும் சாப்பிட்டு விடலாம், அதற்கு முன் பாதுகாப்பு சோதனையை முடித்துக்கொண்டு உள்ளே அமர்ந்து சாப்பிட்டு விடலாம், காத்திருக்கும் நேரத்தில் சாப்பிட்டு முடித்து விடலாம் என்று கூறினேன். அவர்களும் அதற்கு சம்மதித்தனர். பின்பு மூவரும் பாதுகாப்பு சோதனைக்கு சென்றோம். சில நிமிடங்களிலேயே பாதுகாப்பு சோதனை முடிவுற்றது. அதன் பிறகு ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டேன், விமான நிலையத்தில் இருக்கிறோமே என்று. இருந்தாலும் என்னுடைய அகத்தின் ஒரு மூலையிலிருந்து, நீயும் விளம்பரத்தை தேடுகிறாயோ என்ற குரல் ஒலித்தது. அதனால் 2 செல்ஃபிகளிலேயே நிறுத்திவிட்டு, 10 நாட்களுக்கு முன்பு தானே இந்த பயணத்தை மேற்கொண்டோம், இதில் மீண்டும் செல்ஃபிகளையோ ஃபோட்டோக்களையோ நாம்
அதிகமாக எடுக்க வேண்டாம் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு மற்ற நண்பர்களையும் அழைத்து கொண்டு சென்று காலியாக இருந்த இருக்கைகளிலேயே அமர்ந்தோம். மிக அழகான இட்லி, சற்று சிறியதாக இருந்தது, ஆனால் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது. சட்னி, இஞ்சி எல்லாம் சேர்த்து அதை அரைத்து அழகாக செய்திருந்தார்கள். மற்றொரு சட்னி கடலைப்பருப்பு சட்னி. இந்த கடலைப்பருப்பு சட்னி எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இயல்பாகவே தினசரி இருக்கும். தேங்காய் சட்னி இருக்கும், கடலைப்பருப்பு சட்னி இருக்கும், சாம்பார் இருக்கும், மிக சுவையாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த இஞ்சி சட்னியின் மாற்றுச் சுவை எனக்கு பிடித்திருந்தது. அதை அதிகமாக பயன்படுத்தி உணவினை, காலை சிற்றுண்டியினை முடித்து கொண்டேன். அவ்வாறு காலை சிற்றுண்டியினை முடித்து கொண்டு சற்று நேரம் நண்பர்களுடன் எவ்வாறு இருக்கிறீர்கள், வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என எப்பொழுதும் போல ஒரு அளவலாவுதல் செய்துவிட்டு விமானம் வரும் நேரம் நெருங்கியதால் நாங்களும் உடனடியாக சென்று விமான இருக்கைகளிலேயே அமர்ந்து கொண்டோம். ABC என இருக்கைகள் மூவருக்கும் வரிசையாக இருந்தது. நான் ஜன்னலோர இருக்கையினை எடுத்துக்கொண்டேன். எனது நடைபாதை ஓர இருக்கை இருந்தாலும் வழக்கம் போல ஒரு சிந்தனை உணர்வின்றி செயல்பட்டு எப்பொழுதும் போல் நான் ஜன்னல் இருக்கையிலேயே அமர்ந்து விட்டேன். எனது நண்பர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதில் என்னுடன் வந்த ஒரு நண்பர் முதன்முறையாக விமான பயணம் செய்கிறார். நியாயமாக நான் அவருக்கு அந்த ஜன்னல் சீட்டை விட்டு கொடுத்திருக்க வேண்டும். எனக்கு அந்த உணர்வில்லை. நான் அருகில் அமர்ந்திருந்தேன். அந்த புதிதாக விமானத்தில் செல்கின்ற நண்பரும் நான் இப்பொழுதுதான் விமானத்தில் புதிதாக செல்கிறேன் என்பதை தெரிவித்திருக்கவில்லை. இல்லையென்றால் அவருக்கு அந்த சீட்டை நான் அளித்திருப்பேன். இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் நினைத்து கொண்டார்களா என்பது அந்த செய்தி நேரம் கடந்து எனக்கு தெரிந்த பொழுது நான் உணர்ந்தேன். அதற்கு இது காலத்தின் செயலா, சரி திரும்பி வரும் பொழுது அந்த இருக்கையை அவருக்கு வழங்கிவிடலாம் என மனதிற்குள் தீர்மானித்துவிட்டு எப்பொழுதும் போல் பேசிக்கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் வந்தோம். அவ்வப்பொழுது அருகில் இருந்தவரிடம், இதோ பாருங்கள், மேகங்கள் எவ்வாறு குவியலாக இருக்கிறது, மலைப்பகுதிகள் எவ்வாறு நம் கண்களுக்கு தெரிகின்றது, மிக ரம்மியமான காட்சிகளை கண்கள் காட்சிப்படுத்துவதைப் போல கேமராக்கள் காட்சிப்படுத்த இயல்வதில்லை. ஏனென்றால் நமது ரெட்டினாவில் இருக்கக்கூடிய திரை அமைப்பு வேறு, கேமராவில் இருக்கக்கூடிய திரை அமைப்பு வேறு. கேமராவில் நாம் திரை அமைப்புகளை உள்ளீடு செய்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த அளவீடுகளை அமைத்து செய்தால்தான் மிக துல்லியமாக காட்சிப்படுத்த முடியும். ஆனால் என் போன்ற கேமராவில் அதிக அனுபவம் இல்லாதவர்களுக்கு அவ்வாறு செய்வது சற்று கடினமாக இருந்தது. மிக ரம்மியமாக உணர்ந்து கொண்டு அப்படியே இருக்கையில் அமர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேல் தியானம் செய்து கொண்டே உறங்கிவிட்டேன். ஒரு 10-15 நிமிடங்கள் கவுஹாத்தி அடைவதற்கு முன்பாக தூக்கம் தெளிந்தது. எனது அருகில் இருந்த நண்பர்களும் உறங்கி எழுந்திருந்தனர். அனைவரும் பேசிக்கொண்டே சிறிது நேரம் உரையாடிய பொழுது கவுஹாத்தி விமான நிலையத்தினை நெருங்கிவிட்டோம். ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது அங்கே தொழிற்சாலைகள் ஏதும் தெரியவில்லை. ஆனால் பிரம்மபுத்திரா நதியின் பல கிளை நதிகள் விமானத்தின் ஜன்னல் காட்சி வழியாக எங்கள் கண்களில் பட்டது. அது பிரம்மபுத்திரா நதியின் ஒரு பள்ளத்தாக்கு பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். கவுஹாத்தி நகரம் அமைந்துள்ளது. அது மிக ரம்மியமாக கண்களுக்கு காட்சியளித்தது. நானும் பலமுறை அதை ஜன்னல் வழியாக கண்டிருக்கிறேன். இருந்த போதிலும்
அவைகளை பார்க்கும் பொழுது மிக 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 ரம்மியமாக உணர்ந்தேன். அது இவ்வாறு வெளிப்புற காட்சிகளிலெல்லாம் நம்மை இழந்து விடுவது நம் உள் முன்னேற்றத்திற்கு அவ்வளவு உதவாது என்பதையும் உணர்ந்தேன். அதன் பிறகு பேசிக்கொண்டே வந்தோம். விமானம் தரையிறங்கியதும் நான் கைபேசியில் எனது நண்பர் பப்ளுவை அழைத்து நாங்கள் விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கிவிட்டோம் என்று கூறினேன். அவர் ஏற்கனவே உங்களுக்காக காரும் ஓட்டுநரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாட்ஸ்ஆப்பில் நான் எண்ணை அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் பேசுங்கள், இதோ இப்பொழுதே நானும் தெரிவித்து விடுகிறேன் என்று கூறினார். நான் கைபேசியில் அழைத்த பொழுது அந்த ஓட்டுநர், சார், நான் முன்புறம் உங்களுக்காக தயாராக இருக்கிறேன், விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் இடப்பக்கமாக திரும்பி வாருங்கள், நான் உங்களை வந்து அழைத்து சென்று விடுகிறேன் என்று கூறினார். சொன்ன மாதிரியே ஒரு 2 நிமிடத்திற்குள் எங்களை வந்து அழைத்து கொண்டு கவுஹாத்தியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். இடையில் ஒரு சிறிய ஹோட்டலில் தேநீர் அருந்துவிட்டு உடனடியாக வாகனத்தில் ஏறி மிக வேகமாக கவுஹாத்தி சென்றோம். அங்கு பப்ளு உடனடியாக வந்து சிறிது ஃபேஸ் வாஷ் செய்து ஓய்வெடுத்து விட்டு தற்பொழுது பூஜை இருக்கிறது, நீங்கள் உடனடியாக தயாராகுங்கள் என்று கூறிவிட்டார். எங்களுக்கு 2 அறை வழங்கப்பட்டது. நண்பர்கள் இருவரும் ஒரு அறையிலும் நான் தனி அறையிலும் தங்கிக் கொண்டோம். அதன் பிறகு ஒரு 10 நிமிடங்களிலேயே தயாராகி மீண்டும் கோவிலுக்கு வேகமாக சென்றோம். அங்கே பூஜைகள் போன்றவர்களை மா காளி என்ற கோவிலில் செய்வதற்கு நேர்த்தியாக ஏற்பாடுகளை செய்திருந்தார் பப்ளு நண்பர். அவரது தந்தை காலத்திலிருந்தே எனக்கு அவரது தந்தையை நன்றாக பரிச்சயம். அவரது தந்தை பரிந்துரையின்படி தற்பொழுது பப்ளுவிடமும் தொடர்ந்து இந்த நட்பு நீடித்து கொண்டிருக்கிறது. மிக ஒரு அழகிய, அன்பான, ஒரு கண்ணியமான நண்பர் என்று கூறலாம் பப்ளுவை. தேவைப்படுபவர்கள் கேட்டால் பப்ளுவின் எண்ணை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். மிக நல்ல நண்பர். உங்களுக்கு நேர்த்தியாக கோவில்களை காண்பித்து அருகில் உள்ள கோவில்களை எல்லாம் உங்களுக்கு காண்பித்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருவார். ஒரு நியாயமான விலையில் இருக்கும். பிறகு கோவிலுக்குள் சென்றோம். ஒரு ஷர்மா, இங்கு எப்படி ஐயர் என்று சொல்கிறோமோ அங்கே சர்மா என்பவர் தான் சொல்வார்கள். அன்று குறிப்பாக பண்டிட் என்று தான் அவர்களை எல்லாம் அழைப்பார்கள். பண்டிட்ஜி அவர்களை ஏற்பாடு செய்திருந்தார். ஒரு வயது முதிர்ந்த பண்டிட்ஜி. அவர் தோற்றமும் காவி உடையும் அவர் நேர்த்தியான ஒரு அமைப்பும் அவரை பார்த்தும் பொழுதே ஒரு கண்ணியமான ஒரு உணர்வினை எங்களுக்குள் ஏற்படுத்தியது. நண்பர் தனக்கு தேவைகளுக்காக ஏற்பாடு செய்திருந்த பூஜையில் அமர்ந்து கொண்டார். நானும் அருகில் அமர்ந்து கொண்டேன். இன்னொரு நண்பர் சற்று தொலைவில் உயரமான இருக்கை அமைத்து அமர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவரால் கீழே அமர இயலாது என்பதால். அதன் பிறகு அவர்களை மந்திரங்களை உச்சரித்து அவர் பூஜைகளை ஏற்பாடு செய்தார். அதற்கு தட்டிலே நம்ம ஊரில் உள்ள வெள்ளரிக்காய், ஆப்பிள், வாழைப்பழம் ஒன்று மற்றும் எள் மற்றும் அரிசி போன்றவைகளை அந்த தாம்பாளத்தில் வைத்திருந்தனர். அவர் மந்திரங்களை உச்சரித்து விளக்குகளை ஏற்றி மிக அழகாக அந்த பூஜையை செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு சாந்தமான உணர்வு ஏற்படுவதை நம்மால் உணர முடிகிறது. அந்த பூஜை ஒரு 15-20 நிமிடம் தொடர்கிறது. நானும் கண்ணை மூடிக்கொண்டு சுவாசம் உட்செல்வதையும் சுவாசம் வெளியே வருவதையும் கண்ணை மூடி உணர்ந்து காமாக்கியாவின் அருளை வேண்டி, மாகாளியின் அருளை வேண்டி அந்த
பூஜையின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். எனக்குள் அடிக்கடி ரோமாஞ்சன உணர்வு ஏற்பட்டது. சிலிர்ப்பு என்று சொல்லுவார்கள். அந்த ரோமாஞ்சன உணர்வு ஏற்பட்டது. நானும் என் நண்பர்கள் வேண்டிக் கொண்டதைப் போலவே நானும் எனது மகள், மகன், அவர்கள் துணைவியர்கள், துணைவர்கள், பேரக்குழந்தைகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டே அவர்கள் குடும்பத்தார் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சற்றேறக்குறைய 1 மணி நேரம் நிகழ்வு தொடர்ந்து நடந்தது. அதன் பிறகு ஒரு 20 நிமிட மந்திர உச்சரிப்பு மற்றும் பூஜைக்கு பிறகு ஒரு உயிர் பலி, ஆட்டுக்கிடா உயிர் பலி வழங்குவதற்காக அழைத்து வரப்பட்டது. அந்த ஆட்டுக்கிடா உயிர் பலி அங்கே வழங்குவதற்காக அங்கு அந்த கிடாவினை வதம் செய்யும் கத்திக்கு பூஜையிடப்பட்டது. அதன் பிறகு அந்த கிடாவிற்கும் பொட்டு வைக்கப்பட்டது. பிறகு அந்த கிடாவினை அழைத்து சென்று அதை பலியிட்டு அந்த பலியிட்ட தலை மற்றும் இரத்தம் அங்கு கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு அங்கு கொண்டு வரப்பட்டு அந்த மீண்டும் மாகாளியை நோக்கி இவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று மிக நேர்த்தியாக பூஜை நடந்தது. அந்த பூஜை நடக்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட ரோமாஞ்சனம் மிக அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ரம்மியமாக இருந்தது. நான் அதை கண்ணை மூடி அனுபவித்து கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். மிக மிக ஒரு அமைதியான சூழல், ஒரு அசைவற்ற தன்மை, அந்த மந்திர உச்சரிப்பு மட்டுமே காதில் ஒலித்து கொண்டிருந்தது. அருகில் எனது நண்பர்களையும் அவ்வப்பொழுது அந்த மந்திரங்களை திருப்பி கூற அவர் பணித்தார். அவர்களும் அவ்வாறே கூறினார்கள். அவர்கள் முகத்திலும் ஒரு அமைதி, ஒரு தெளிவு ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது. இருந்தாலும் அவர்கள் சொன்னால் தெரிந்து கொள்ளலாம், இப்பொழுது எதுவும் கேட்க வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். அதன் பிறகு ஒரு 1.5 மணி நேர பூஜைக்கு பிறகு பப்ளு அவர்கள் அருகில் வந்து, இப்பொழுது இந்த முதல் பூஜை நிறைவுற்றது. மீண்டும் இன்றுதான் ஸ்வரண மாதத்தின் கடைசி நாள். இந்த வாய்ப்பினை தவறவிட வேண்டாம். நீங்கள் உமானந்தா கோவிலுக்கு சென்று, ஏற்கனவே நான் 10 நாட்களுக்கு முன் எனது மருமகனுடன் சென்றிருந்ததால் எனக்கு அது விவரம் தெரியும் என்பதால் ஒரு ஓட்டுநரை அழைத்து கொண்டு அங்கு சென்று பூஜை செய்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பினார். அங்கே சிறப்பு பூஜைகள் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே காமாக்கியா கோவிலுக்கு வருபவர்கள் அந்த உமானந்தா கோவில் சென்று வழிபட வேண்டும் என்பது மரபு. மேலும் அந்த பூஜை வெற்றி அடைவதற்கான ஒரு சத்தியதற்கான பாதை திறப்பதற்கான வழியாகவும் அது உருவாக்கப்பட்டது என எனக்கு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லாமல் நண்பர்களுக்கும் வேண்டியது நல்லதே நடக்க வேண்டும் என கருத்தில் கொண்டு அந்த கோவிலுக்கு அழைத்து சென்றேன். அங்கு காரை விட்டு இறங்கினோம். பப்ளு அவர்கள் அனுப்பிய கார் தான் தொடர்ந்தது. வந்து மிக விரைவாக அழைத்து செல்லும் அந்த போட் அமைப்பிற்கு முன்னால் அவர் நிறுத்தினார். அங்கே இருந்தவர்கள், இதுதான் கடைசி போட், விரைவாக வாருங்கள், விரைவாக வாருங்கள், தவறினால் இன்று செல்ல முடியாது என்று கூறினார்கள். நாங்களும் அவசரமாக சென்று வருவதற்கு தலைக்கு 100 ரூபாய், அதாவது ஒரு மனிதர் சென்று வர 200 ரூபாய், போக 100 ரூபாய் கட்டணம், வர 100 ரூபாய் கட்டணம். எல்லா அமைப்புகளிலுமே அதே கட்டணம்தான் வசூல் செய்யப்படுகிறது. நாங்கள் 3 டிக்கெட்டுகளை எனது நண்பர் வாங்கினார். அவர் வாங்கியதும் விரைவாக சென்று போட்டிலே அமர்ந்தோம். போட்டில் அந்த பிரம்மபுத்திரா நதியில் அமர்ந்த பொழுது ஒரு மனதிற்கு அமைதியாகவும் சற்று வெப்பத்தையும் உணர்ந்தேன்.
எப்பொழுதும் சுற்றி வர நீர் இருந்து அதற்கு மேல் நாம் ஒரு பகுதியில் அமர்ந்திருக்கும் பொழுது உள்ளூர அந்த பகுதி ஒரு வெப்பமாக இருப்பதை நான் இம்முறையும் உணர்ந்தேன். அதனால் தானோ என்னவோ எனக்கு அந்த பவானி ஞாபகம் வந்தது. நான் பவானியிலேயே பொறியாளராக பணியாற்றிய பொழுது சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு செல்வேன். அந்த சங்கமேஸ்வரர் கோவிலில் நான் அருகில் இருந்த பகுதிகளில் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது அப்படி ஒரு வெப்பத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். சிறிது சிறிதாக போட்டில் மிக வேகமாக மக்கள் சேர்ந்து விட்டனர். உடனடியாக போட் கிளம்பியது. அவ்வாறு போட் கிளம்பியதும் நாங்களும் இதோ உமானந்தா சுவாமியை தரிசிக்கப் போகிறோம் என்று ஒரு ஆவலோடு சென்றோம். அதன் பிறகு ஒரு 5 நிமிட பயணம் நாங்கள் அங்கே நெருங்கிவிட்டோம். அதன் பிறகு கரையேறி அங்கு சென்று வேக வேகமாக படியேறி 2 நண்பர்களும் மெதுவாக கீழே வந்தார்கள். நான் கோவில் மூடிவிடப் போகிறதே என்ற ஆதங்கத்தில் நான் சற்று வேகமாக சென்று மேலே நின்று, வாருங்கள் வாருங்கள், நேரமாகிவிட்டது, இது தாமதமானால் நாம் இவ்வளவு தூரம் வந்தும் பயனற்று போய்விடும், எனவே வேகமாக வாருங்கள் என்று கூறி அவர்களையும் நிர்பந்தித்து அழைத்து சென்று முதலில் விநாயகரை வழிபட்டோம். அங்கு விநாயகர் கோவில் இருக்கிறது. அந்த பகுதிகளில் என்னவென்றால், இங்கு கர்ப்ப கிரகத்திற்குள் நாம் சாதாரண மனிதர்கள் செல்லக்கூடாது. ஆனால் அங்கே எல்லா கர்ப்ப கிரகத்திற்குள்ளும் எல்லா மனிதர்களும் உள்ளே செல்கிறார்கள். மலர்களை இறைவனுக்கு அந்த பக்தர்களே அர்ப்பணிக்கிறார்கள். உதவி செய்வதற்காக மட்டுமே பண்டிட்கள் பக்கமாக அமர்ந்து உதவி கோரும் அன்பர்களுக்கு மட்டும் மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். உதவி தேவைப்படாத பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த மலரினை அன்புடன் மனதில் கோரிக்கையுடன் இறைவன் மேல் சமர்ப்பித்துவிட்டு கண்களை மூடி ஊதுபத்தியினை கொளுத்தி அதை 3 முறை வலப்புறமாக சுற்றி அந்த ஊதுபத்தியினை அங்கே பொருத்திவிட்டு கண்ணை மூடி ஒரு 2 நிமிடம் மௌனமாக தங்களது கோரிக்கைகளை இறைவன் முன் வைத்துவிட்டு அழகாக செல்லும் பொழுது அவர்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சியும், அதே மலர்ச்சி எங்கள் முகத்திலும் ஏற்பட்டது. பண்டிட் எங்களுக்காக மந்திரம் கூறினார். அதனால் கைப்பையிலிருந்து ஒரு 10 ரூபாய் தாளினை வழங்கிவிட்டு வேகமாக அடுத்தது ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது, அதை நோக்கி வழிபடச் சென்றோம். அதன் பிறகு அங்கே வழிபட்டுவிட்டு நேரடியாக அங்கு காலபைரவர் கோவில் இருந்தது. அங்கே சிவலிங்கமும் அம்மன் சிலைக்கு பதிலாக ஒரு சூலாயுதம் பொருத்தப்பட்டிருந்தது. ஒரு வெப்பம், அந்த பகுதி பூமி மட்டத்திலிருந்து சற்றேறக்குறைய ஒரு 10-12 அடி மிகவும் இயல்பாக இறங்கக்கூடிய படிக்கட்டுக்களை அமைத்து அந்த படிக்கட்டின் முடிவில்தான் அந்த சிலை மற்றும் வழிபாட்டு இடம் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் உருவாகி இருந்த வெப்பம் மற்றும் பக்தர்கள் தொடர்ந்து அங்கே ஊதுபத்தி மற்றும் நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு, கடுகு எண்ணெய் விளக்கு என பல விளக்குகளை அமைத்திருந்தாலும் அங்கு பொருத்தி அது எரிந்து கொண்டிருந்ததாலும் ஒரு தெய்வீக நறுமணம் அந்த இடத்திலே கமழ்ந்திருந்தது. அந்த தெய்வீக நறுமணம் நமக்கு உண்மையிலேயே ஒரு பரவச நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உணர்வினை ஏற்படுத்தியது. கூட்டம், நாங்கள் இம்முறை செல்லும் பொழுது கூட்டமே இல்லை. நான் என் மருமகனுடன் வந்திருந்த பொழுது அளவில்லாத கூட்டம், நெருக்கி தள்ளி இருந்தாலும் நன்றாகவே வழிபட்டோம். அப்பொழுதும் இப்பொழுதும் நன்றாகவே வழிபட்டோம். அதன் பிறகு நண்பர்கள் திரும்பி மேலே ஏறிவிட்டனர். நான் அந்த கர்ப்ப கிரகத்திலேயே அமர்ந்து ஒரு 15-20 நிமிடங்கள் தியானம் செய்தேன். ஒரு மன நிறைவுடன் அங்கே ஒரு தியான கூடமாக அதை பயன்படுத்துவது
தியான நிலையிலே முன்னுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பட்டறையாக அமையும். எனக்கு எல்லையற்ற சில புரிதல்கள் அங்கே உருவானது. அவைகளை எப்படி சொல்வது என்று நான் தெரியவில்லை. சக தியான மாணவர்களாக இருந்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இருந்த போதிலும் அங்கே சென்றால் அங்கே பல முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுவதையும் நாம் ஆன்மீக ரீதியாகவும் உள் சூழ்நிலையிலே மிக தூய்மை பெறுகின்ற ஒரு மனிதனாகவும் மாறுவதை நாம் அழகாக உணர முடிந்தது. நான் மிகவும் ஆனந்தமாக உணர்ந்தேன். எத்தனை எத்தனை ஒரு ஆனந்தமான ஒரு நிலை என்று கருதில் கொண்டு மீண்டும் மேலே ஏறி வந்தேன். காத்திருந்தனர். உமானந்தா ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு சென்றேன். கூட்டம் எதுவும் இல்லை. 3 நபர்களாக அனுப்பினார்கள். நாங்களும் மூவருமாக உள்ளே சென்றோம், வழிபட்டோம். அங்கேயும் அதே சூழ்நிலை. 10-12 அடி ஆழத்திலேயே தான் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆழத்திற்கு முன்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு 60 அடி நீளத்திற்கு 40 அடி அகலம் உள்ள ஒரு ஹால். அது மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் என்ற முறையிலே அமைக்கப்பட்டிருந்தது. மிக ஒரு உன்னதமான சூழல் அங்கேயும் நிலவியது. ஆனால் அங்கே அமர்ந்து தியானம் செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. இருந்தாலும் சற்று நேரம் நின்று ஒரு ஓரமாக இருந்து உள்முகமாக என்னை திருப்பி எனதுக்குள்ளே ஏற்பட்ட உள் உணர்வுகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டதா என்பதை படித்து அதில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு உதவும் என்பதை நினைவகப்படுத்தி எனது நினைவகத்திலே பதித்து கொண்டு வந்தேன். நினைவகத்தில் இம்மாதிரி புது இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே ஏற்பட்ட உணர்வுகளை நாம் பதித்து கொள்வது, நாம் இங்கே இருந்து அந்த இடங்களுக்கு மன ரீதியாக அங்கேயே செல்வதைப் போல உணர்ந்து நாம் வழிபடவும் தியானம் செய்யவும் மிக ஒரு ஏதுவாக அமையும். அவ்வாறு அந்த சூழலை நான் மனதில் பதிய வைத்ததால் எனக்கு மிக பெரும் நன்மையை அது அளித்தது. மீண்டும் அங்கே வழிபட்டு முடித்துவிட்டு மேலே வந்தோம். மேலே வந்ததும் திரும்பி போட்டிற்கு செல்ல எத்தனித்தோம். ஏனென்றால் கால அவகாசம் மிகவும் குறைவாகவே இருந்ததால் அந்த கடைசி போட் சென்றுவிட்டால் மீண்டும் நாங்கள் கரை திரும்ப இயலாது. மீண்டும் போட் மறுநாள் காலைதான் வரும் என ஏற்கனவே நாங்கள் கிளம்பும் பொழுதே அவர்கள் தெரிவித்திருந்ததால் நாங்கள் போட்டை நோக்கி நெருங்கி வந்தோம். இதற்கிடையிலே பாதை இருபக்கமாக பிரிந்தது. எனது நண்பர் ஒருவர் சொன்னார், அந்த பாதை வழியாக சென்றால் படி மிகவும் குறைவாக இருக்கும், நாம் அதில் செல்வது மிகவும் வசதியாக இருக்கும் என்றார். இல்லை இல்லை, வாருங்கள், நாம் இதிலேயே சென்று விடுவோம், சற்று தூரம் வந்துவிட்டோம் என்று கூறினேன். நான் மீண்டும் அவர்களை வற்புறுத்தி கீழே அழைத்து வந்து விட்டேன். இருந்தாலும் எனது நண்பரில் இன்னொரு நண்பர் சொன்னார், இல்லை இல்லை, அந்த பாதை படிகளற்ற பாதை, அதில் சென்றிருந்தால் நமக்கு கால்வழி சற்று குறைவாகவே ஏற்பட்டிருக்கும் என்றார். நான் இன்னொரு நண்பரை அழைத்து சென்று, வாருங்கள், நான் அந்த பாதை எங்கு சென்று இணைகிறது என்பதை காண்பிக்கிறேன். இங்கே 1க்கும் மேற்பட்ட போட் வந்து நின்று செல்லும் இடங்கள் இருக்கிறது. அவரவர்கள் யார் ஒப்பந்தங்கள் எடுத்து நடத்துகிறார்களோ அவரவர்களுக்கு அந்த போட் நிறுத்தும் இடத்தை வழங்கி இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன், வாருங்கள் என அன்புடன் அவரது கைகளை பிடித்து அழைத்து கொண்டு அங்கே சென்றேன். அதை காட்டினேன். நண்பர் புன்னகையுடன் நீங்கள் கூறியது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு நாங்கள் திரும்பினோம். பார்த்தால் மீண்டும் அங்கே ஒரு பெரிய விநாயகர் கோவில், தவறாக கூறிவிட்டேன், ஆஞ்சநேயர் கோவில் அங்கேயும் இருந்தது. மூர்த்தி மிகவும் பெரிதாக இருந்தது. என் மனதிற்குள்ளே ஒரு உள்ளுணர்வு, இந்த நண்பரை இவ்வாறு பேச வைத்தது இந்த ஆஞ்சநேயரின் செயலாக இருக்கும், எனது ராமபிரானின் சிஷ்யன் அல்லவா, அதனால் நம்மை பார்க்க வேண்டும், பார்க்க தூண்ட வேண்டும் என்பதற்காகவே இவர் அழைத்துள்ளார் என கருதி, சென்ற முறை நான் இந்த ஆஞ்சநேயரை வழிபடவில்லை.
எனது மருமகன் வழிபட்டார், நான் கவனிக்கவில்லை. நன்று வேகமாக போட்டிற்கு செல்ல வேண்டும் என்றே திரும்பி வந்துவிட்டோம். ஆனால் இம்முறை வழிபட்டு அவருக்கு 10 ரூபாய் என நினைத்து 20 ரூபாய் தாளினை அவர்கள் இடத்திலே காலடியிலே சமர்ப்பித்துவிட்டு பண்டிட் மந்திரங்களை ஓத நாங்கள் கண்களை மூடி தரிசனம் செய்தோம். எங்கள் நெற்றியிலே அவர் செந்தூரமிட்டு மகிழ்ச்சியாக நிம்மதியாக சென்று வாருங்கள் என வழி அனுப்பினார். நாங்கள் திரும்பி சென்று நண்பர்களுடன் பேசிக்கொண்டே உரையாடிக்கொண்டே நாங்கள் மீண்டும் திரும்பி போட்டிற்கு வந்தோம். அங்கு போட்டிலே உரையாடி கொண்டு அந்த பிரம்மபுத்திரா நதியின் பிரவாகம் எப்பொழுதுமே பாருங்கள் தெளிந்த நீராக இருக்காது. பிரம்மபுத்திரா நதியில் அவ்வப்பொழுது நம் ஊரிலே பார்ப்போமே செந்நீர், அதுபோலத்தான் தண்ணீர் பிரவாகமாக வந்து கொண்டிருக்கும், வேகமாக வந்து கொண்டிருக்கும். அது காண்பதற்கு ஒரு அரிய காட்சி. அதை பார்த்து கொண்டே அதில் மாலை நேரத்தில் சூரிய கிரணங்கள் தங்கத்தைப் போலும் வெள்ளியைப் போன்றும் தகித்ததை என் கண்களால் பருகினேன். மிக ஆனந்தமான நிலை. பிரம்மபுத்திரா நதி முழுவதுமே தங்கத்தால் ஆனது போல் உணர்ந்து அதை அனுபவித்தேன். காண கிடைத்தற்கரிய ஒரு காட்சி. காலை நேரத்திலோ இல்லை மாலை நேரத்திலோ செல்லும் பொழுது, குறிப்பாக அந்த புவியியல் அமைப்பை பார்க்கும் பொழுது மாலை நேரத்தில் சென்றால் மட்டுமே, அதாவது திரும்பி வரும் பொழுது மாலை நேரம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த காட்சி மிக ரம்மியப்படுத்துவதாக இருக்கும். நீங்கள் இதே நண்பகல் நேரமோ இல்லை நீங்கள் திரும்பி வரும் பொழுது மாலை நேரமாக இருந்து அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தாலோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பது கடினம். இருந்தாலும் உமானந்தா இறைவனின் அருளால் நான் அந்த காட்சியினை நினைவகத்திலே பதித்து கொண்டேன். இதோ இப்பொழுதும் கண்ணை மூடி அந்த போட்டிலே என் நண்பர்களுடன் அமர்ந்து அதை உணரும் பொழுது எப்பொழுதும் என் நண்பர்கள் அருகில் அமர்ந்து அந்த காட்சியை பார்க்கும் நிலை எனக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும். மிக ரம்மியமான சூழ்நிலை. அதன் பிறகு போட் 5 நிமிடங்களில் கரையை அடைந்தது. கரையை அடைந்ததும் நாங்கள் எங்களுடைய ஓட்டுநர் காரை அழகாக முன்னரேயே நிறுத்தி வைத்து எங்கள் பயணத்திற்கு ஏதுவாக ஏற்படுத்தியிருந்தார். அது மிகுந்த ஒரு நிம்மதி உணர்வினை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நாம் எதுவும் சொல்லாமலேயே ஒரு இதமான சூழ்நிலையை ஒருவர் உருவாக்கும் பொழுது அது நமது மனதிற்குள் மிக ஒரு ரம்மியமான காட்சிப்படுத்துதலை உருவாக்கும். ஒரு உள்ளுணர்விலே ஒரு நிம்மதி உணர்வினையும் உருவாக்கும். அழகாக இருந்தது. நான் காரிலே ஏறி அமர்ந்து கொண்டு அந்த ஓட்டுநரிடம் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பொருத்தி நாம் சென்ற முறை சமோசா டீ குடிக்க சென்றிருந்தோமே அந்த கடைக்கே செல்லுங்கள் என எடுத்து டிரான்ஸ்லேட் செய்து காட்டினேன். அவர் அந்த டிரான்ஸ்லேஷன் செம்மொழியிலே இருந்ததால் புரியவில்லை. அப்புறம் நாம் டீ சாயா என தெரிவித்து ஒருவாறு புரிந்து கொண்டார். அந்த ரயில்வே நிர்வாக அலுவலகத்திற்கு பின்புறமாக இருக்கும் மார்க்கெட் பகுதியிலேயே அந்த கடை இருக்கிறது என நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அவருக்கு புரிய வைத்து அவர் புரிந்து கொண்டு அதே கடைக்கு எங்களை அழைத்து சென்றார். சற்றேறக்குடைய ஒரு 7 மணி ஆகிவிட்டது. ஆளுக்கு ஒரு சமோசா அருந்தலாம் என்று தெரிவித்தோம். அதில் ஒரு நண்பர் எனக்கு சமோசா வேண்டாம், மாசா கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டும் என்று கூறிவிட்டார். மற்ற 3 நண்பர்களும் சமோசா டீ அருந்தினோம். அதில் இன்னொரு நண்பருக்கு அந்த சமோசா டீ பிடிக்கவில்லை. அவர் காஃபி பிரியர். காஃபி கிடைக்காதது அவருக்கு ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கிறது. நான் அதை பிரயாண இறுதியில் திரும்பி வரும்போது உணர்ந்தேன். சில மனிதர்களுக்கு என்னவோ வட இந்தியாவில் இருக்கின்ற உணவுகள் பிடிப்பதில்லை. வேறு வழி இல்லை.
எங்கு செல்கிறோமோ அங்கு கிடைக்கின்ற உணவினை நாம் பிரியப்பட்டு சாப்பிட்டு விட்டால் அது நன்றாகவே அமையும். இருந்த போதிலும் அவர் குடும்பத்திலே நன்றாக சமைத்து அவருக்கு சுவை உணர்வினை மிகுதியாக கூட்டி சுவையற்ற உணவினை சுவைக்கும் தன்மையவே அவர் மிகவும் இழந்திருந்தார். என்ன செய்வது? அவரை பார்த்து நான் வருந்தினேன். இவ்வாறு இவருக்கு எவ்வகையிலேனும் ஒரு நல்ல உணவினை வழங்க இயலவில்லையே இறைவா என மனதில் நினைத்து கொண்டேன். ஏனென்றால் இது வாய்ப்பு இருந்து நாம் வழங்காமல் இருந்தால்தான் கடினம். வாய்ப்பு இருந்து வழங்காமல் இல்லை, இதுதான் கிடைக்கிறது, நாம் தருகிறோம். இல்லை என்றால் நாம் ஸ்டார் ஹோட்டல்களுக்கு செல்ல வேண்டும். ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் கண்மூடித்தனமான விளைவிற்கும். அவ்வாறு பயணம் செல்கிற இடத்திலே தேவையற்ற பணத்தினை செலவு செய்வது எனக்கு எப்பொழுதுமே பிடிப்பதில்லை. ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வதைப் போலவே வெளியூரில் சென்றாலும் வாழ வேண்டும், அங்கேயே உணவு அருந்த வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் நாங்கள் பூஜை முடிந்து கிளம்பும் பொழுதே ஆளுக்கு ஒரு ஆலு பரோட்டாவும் தேநீரும் அருந்திதான் வந்தோம். ஆலு பரோட்டா சுவையாக இருந்தது. இது என்னுடைய மருமகன் அறிமுகப்படுத்திய உணவு. எனக்கு தெரிந்த வகையிலே கவுஹாத்தியில் காமாக்கியா கோவில் பகுதிகளில் நான் முகம் சுளிக்காமல் உண்ணக்கூடிய ஒரு உணவு அந்த ஆலு பரோட்டாவும் அதற்கு அவர்களே வழங்குகின்ற சன்னா மசாலாவும் தான். நியாயமான விலையிலே அது கிடைத்தது. நாங்கள் அந்த நிகழ்ச்சியை உங்களுடன் சொல்லும் பொழுது அதை சொல்ல மறந்துவிட்டேன், அதனால் இப்பொழுது சொல்கிறேன். அதன் பிறகு போட்டிங் முடித்து நாங்கள் சமோசா அருந்துவிட்டு டீ அருந்துவிட்டு நேரடியாக நாங்கள் காமாக்கியா மலைக்கு திரும்பினோம். காமாக்கியா மலையில் பப்ளுவிடம் பேசினோம். பப்ளு ஃபோனில் தெரிவித்தார், நாளை காலை ஒரு 6-6:15 மணிக்கெல்லாம் வந்துவிடுங்கள் என்றார். பிறகு இல்லை வேண்டாம், ஒரு 6:45 7 மணிக்கு வந்துவிடுங்கள், நான் கோவிலின் உள்ளே இருந்து பூஜையை உங்களுக்காக ஏற்பாடு செய்து விடுவேன். நீங்கள் உள்ளே வந்ததும் எனக்கு ஃபோன் செய்யுங்கள், நான் உங்களை எங்கு சென்று அமர்வது என்று நானே அழைத்து சென்று அமர வைக்கிறேன் என்று கூறினார். நாங்கள் உறங்கச் சென்று விட்டோம். நல்ல களைப்பு. விமானத்தில் பயணித்தது, அதன் பிறகு விமான நிலையத்திலிருந்து கோவிலுக்கு வந்தது, அதன் பிறகு 2 மணி நேரம் பூஜையிலே கலந்து கொண்டது, அதன் பிறகு போட்டிலே சென்று அங்கு உமானந்தா கோவிலுக்கு சென்று தரிசனத்தில் ஈடுபட்டது. பிறகு திரும்பி வந்தோம், ஒரு டீயை அருந்துவிட்டு பிறகு எனது நண்பர் இரவு உணவிற்காக தங்களது வீட்டிலிருந்து புளிசாதமே கட்டி கொண்டு வந்திருந்தார். அதுவும் ஒரு நல்ல முன்னேற்பாடாகத்தான் இருந்தது. இடையிடையே விமானத்தில் வரும்போது கூட ஊற வைத்த பாதாம் பருப்புகளை ஒரு டப்பாவில் அடைத்து வைத்திருந்தார். இவைகளெல்லாம் நன்றாக இருக்கிறதே, நாமும் கூட செல்லும் பொழுது இவ்வாறு கொண்டு செல்லலாம் என மனதில் ஒரு முறை நினைத்தேன். அடுத்த முறை குடும்பத்துடன் செல்லும் பொழுது நாம் அதை யோசிக்கலாம் என்று விட்டுவிட்டேன். நன்றாக இருந்தது. நண்பர் நல்ல முறையிலே உணவினை கொண்டு வந்திருந்தார். அதனால் இரவு உணவினை கடையில் சென்று செலவு செய்யாமல் வீட்டு உணவினையே நன்றாக சாப்பிட்டு அதை முடித்து கொண்டு உடனடியாக உறங்கச் சென்று விட்டேன். நண்பர் 4:30 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ண சொல்லியிருந்தார். அவருக்கு மறுநாள் காலையிலேயே தூங்கி எழுந்து 4:30 மணிக்கு நான் எப்பொழுதும் நேரமாக விழித்து விடுவேன் என்பதால் 4:30 மணிக்கு கைபேசியில் அழைத்தேன். இல்லை, நான் இன்னும் அரை மணி நேரம் உறங்கி பின்னர் எழுந்து ரெடியாகிறேன் என்று கூறினார். நான் சரி அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறிவிட்டு நான் மற்ற தியானம் போன்ற பயிற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன். மீண்டும் 5:45 கைபேசியிலே அழைத்த போது நாங்கள் ரெடியாகிவிட்டோம் நீங்கள் என்று கூறினார்கள். நான் இனிமேல் தான் குளிக்கப் போகிறேன் என்று கூறினேன். அப்படியானால் நாங்கள் இருவரும் வெளியே சென்று காஃபி அருந்து விட்டு வருகிறோம் என்று கூறினார்கள். நன்றாக அருந்து விட்டு வாருங்கள், நான் குளித்து ரெடியாகிறேன் என்று கூறி நான் பப்ளு கூறிய நேரத்திற்கு ஏற்றவாறு ஒரு 6:30 6:40 என்ற நேரத்திற்கு ரெடியாகி அவர்கள் அறைக்கு சென்றேன். அவர்கள் இருவருமே தயார் நிலையில் இருந்தார்கள். ஓ, உங்களுக்கு ரெடியாக இவ்வளவு தாமதமாகிறதா என
நகைச்சுவை செய்தார்கள். அதனை ரசனையோடு கேட்டுக்கொண்டே, ஆமாம், நாம் வந்துவிட்டோம், வாருங்கள், பப்ளு காத்து கொண்டிருப்பார், நாம் செல்லலாம் என கூறி அவர்களை அழைத்து கொண்டு கோவிலுக்குள் சென்று அங்கே பப்ளுவிற்கு கைபேசியில் அழைத்தேன். முதல் முறை அழைத்த பொழுது அந்த அழைப்பு ஏற்கப்படவில்லை. 2ஆம் முறை அழைத்தேன், அப்பொழுதும் ஏற்கப்படவில்லை. நான் அவர் ஏதேனும் வேலையாக இருக்கலாம் என நினைத்து கொண்டு சிறிது நேரம் இங்கேயே இருப்போம் என்று கூறி காத்திருந்தோம். பின்பு பப்ளுவின் கைபேசியிலிருந்தே எனக்கு அழைப்பு வந்தது. நான் அவரிடம் பேசிய பொழுது, அந்த இடத்திலேயே இருங்கள், நான் உடனடியாக வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறினார். 5 நிமிடத்திலேயே வந்துவிட்டார். பிறகு எங்களை அழைத்து சென்று சிறப்பு தரிசனம் செய்ய காத்திருக்கும் பக்தர்கள் அமரும் இடத்திலே எங்களுக்கு ஒரு இடத்தை பொருத்தி உட்கார செய்துவிட்டு அவர் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை வாங்க சென்று விட்டார். நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போது எங்கள் அருகிலே டெல்லியிலிருந்து வந்த ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் அப்பொழுதுதான் முதன்முறையாக இந்த கோவிலுக்கு வருகிறார்களாம். அந்த மா காமாக்கியாவின் பெயரை கேட்ட பொழுதெல்லாம் அவர்கள் பக்தியிலே உருகி கண்ணை மூடி தியானித்தது எனக்கு ஒரு பரவசத்தையே ஏற்படுத்தியது. ஏனென்றால் அங்கு வருபவர்கள் யாரும் பொழுதுபோக்கிற்காகவோ இல்லை நேரம் போக்கலாம் என்றோ வருவதே இல்லை. ஒரு பக்தியிலேயே வருகிறார்கள். அவர்கள் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு இளைஞனாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கட்டும், இல்லை நமது இராணுவத்திலே பணியாற்றுபவர்கள் அங்கே நிறைய தரிசனத்திற்கு வந்திருந்தார்கள். அப்புறம் விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது, இங்கே இராணுவ முகாம்கள் இருப்பதால் இங்கு கோவில் டிக்கெட் வழங்கும் இடத்திலேயே இராணுவ வீரர்களுக்கென தனி கவுண்டர்களும் சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டேன் பப்ளு மூலமாக. அவ்வப்பொழுது நான் அந்த இராணுவ வீரர்கள் முடி வெட்டி இருப்பது நம்மளுக்கு அவர்களை காட்டி கொடுத்துவிடும். அவர்களில் ஒரு சிலர் குடும்பத்தோடு கூட வந்து வழிபட வந்திருந்தார்கள். மிகவும் ரம்மியமாக இருக்கும். அனைவருமே கண்ணை மூடி மா காமாக்கியாவை நினைத்து கண்ணை மூடி தங்களுக்குள் அவர்களது நாம ஜபத்தினை தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பதும், ஒரு 10-15 நபர்கள் ஒன்று கூறி பஜனைகள் போல் பாடுவதும், மற்றும் ஒரு சிலர் முயற்சிக்கும் குழந்தைகளை சமாதானப்படுத்துவதும், ஒரு வெகு சிலரில் ஒரு சிலர் மிக 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 குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மற்றும் தங்கள் குடும்ப பிரச்சனைகளை பேசிக்கொண்டும் தலையசைத்து கொண்டும் இருந்தனர். ஆனால் அங்கு வெப்பமாகவோ குளிராகவோ இல்லை, ஒரு இதமான சூழ்நிலையே நிலவியது. சற்றேறக்குறைய ஒரு 5 நிமிடங்களில் ஒரு தேநீர் விற்பவர் வந்தார். அங்கு தேநீரை பார்த்ததுமே தேநீர் அருந்தலாம் என்று நான் நினைத்தேன். தேநீர் அருந்தினேன். நண்பர்கள் இருவரும் நாங்கள் ஏற்கனவே காஃபி குடித்து விட்டோம், எங்களுக்கு தேநீர் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். பரவாயில்லை என நான் தேநீர் அருந்தினேன். அது சற்று உற்சாகத்தை அளித்தது. ஏனால் காலையிலிருந்து ஒன்றும் அருந்தாமல் அப்பொழுதுதான் அந்த தேநீர் எனது முதல் திரவ பானமாக என் உடலில் சென்றது. சற்று உற்சாகத்தை வரவழைத்தது. அதன் பிறகு இருந்தோ ஒரு 10 நிமிடங்களில் அந்த மண்டபமே நிரம்பி வழிந்து விட்டது. அதன் பிறகு எங்களை அழைத்து செல்ல அந்த காவலர் வந்து எங்களை அழைப்பதற்கு முன் ஒரு சிறு நேரத்திற்கு முன்பாகவே பப்ளு அவர்கள் உள்ளே வந்து சிறப்பு தரிசன டிக்கெட்டினை எங்களுக்கு வழங்கி, இதை கையில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உள்ளே வந்ததும் இந்த டிக்கெட் சோதனை இடப்படும் நேரத்திலேயே எங்களுக்கு தெரிவியுங்கள், நான் உங்களோடு வந்து நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறினார். நான் ஆம் என தலையசைத்துவிட்டு காத்திருந்தோம். இங்கு இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது வேறு எந்த சிரமமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் என் நண்பரில் ஒருவர் முழங்கால் வலி உள்ளவர் என்பதால் அவரால் அதிகம் நிற்க இயலாது, சற்று சிரமப்படுவார். இருந்தாலும் அவர் ஜமாளித்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து விரைவாக எங்களை அழைத்து சென்று உட்காரக்கூட இடமில்லாத ஒரு இடத்திலே நிறுத்தி சற்றேறக்குறைய ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேல் நிற்க வைத்து விட்டார்கள்.
அங்கேயும் வேறு முணுமுணுப்போ சலனமோ ஏதுமில்லை. அங்கேயும் பக்தர்கள் கண்களை மூடி மா காமாக்யா, காமாக்யாவிற்கு ஜே என்று பல்வேறு நிலைகளையும் பஜனைகளையும் படித்து கொண்டேதான் இருந்தார்கள். சற்று நேரம், அந்த 1.5 மணி நேரம் அவர்களை எல்லாம் இந்த காமாக்யா சற்று சோதித்து தான் விட்டார்கள். அதன் பிறகு அந்த வரிசை நகர்ந்து ஏசி அமைக்கப்பட்ட இடத்திற்கு வந்தது. சற்று ஆறுதலை தந்தது. அந்த அமைப்பிலே இருந்த இடங்களிலே ஒரு ஓரத்திலே நாம் அமர்ந்து கொள்ளலாம் என்ற சூழல் அமைத்து ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த ஒரு காவலர் அன்பர், இல்லை, அமர்ந்து கொள்வது ஒரு ரோ அமர்ந்து கொள்ளுங்கள், அதன் அருகிலேயே ஒரு ரோ நில்லுங்கள் என பின்னாடி இருந்தவர்களை எல்லாம் அழைத்து, யாரெல்லாம் நிற்க முன்வரவில்லையோ அவர்களுக்கு பதிலாக பின்னாடி இருந்தவர்களை அழைத்து நிற்க வைத்து விட்டார். ஓகே, நிற்க வைத்து கொள்ளட்டும், ஏனென்றால் இங்கே சிலரால் நிற்க முடியாது என்ற சூழ்நிலை. என்னால் நிற்க முடியும், மற்றவர்கள் நிற்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது வேண்டாம் என்று கூறி மறுத்து நான் அமர்ந்தே இருங்கள் என்று கூறிவிட்டேன். அதன் பிறகு ஒரு 30-45 நிமிடங்கள் மெதுவாக நகர்ந்து நாங்கள் மிக புனிதமான அந்த காமாக்கியா கோவிலின் உள்ளே சென்ற பொழுது இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஒரு இதயத்தில் உற்சாகம் மலர்ந்தது. எல்லாம் மறந்துவிட்டது. பப்ளு அருகிலேயே நின்று எங்களை வரவேற்றார். எங்களை அழைத்து சென்று பண்டிட் ஒருவரை நியமித்திருந்தார். நேற்று மா காளி கோவிலில் நடைபெற்ற பூஜையைப் போலவே அவ்வளவு கூட்டத்திற்கு நடுவிலும் மிகச் சிறப்பாக இந்த பூஜையை ஏற்பாடு செய்து அதை நன்றாக பூஜையை ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு அந்த பூஜை மந்திரங்கள் வழங்கப்பட்டது. மிக தந்திரா அடிப்படையிலேயே அந்த பூஜை நடத்தப்பட்டது. மிக அற்புதமாக இருந்தது. அதை நான் கண்ணை மூடி மிக பரவசத்துடன் ஒரு 45 நிமிடங்கள், 1 மணி நேரம் தியானம் செய்தே முடித்து விட்டேன். பூஜை நடந்து கொண்டிருந்தது. பூஜை பாட்டில் நடந்தது. நான் கண்ணை மூடி தியானத்தில் இருந்தேன். அவ்வப்பொழுது கண்களை திறப்பேன், மீண்டும் தியான நிலைக்கையே சென்று விடுவேன். மிக அற்புதமாக தியானம் வாய்க்கும் இடமாக அது அமைந்தது. அந்த இடம் ஒரு அற்புதமான இடம். தாந்திரிக் அடிப்படையிலேயே அந்த இடங்களில் மற்ற எண்ணச் சூழல்கள் எதுவும் குறுக்கிடுவதில்லை. எண்ண சிதறல்களும் நமக்கு ஏற்படுவதில்லை. அழகாக ஒரு தியானம் செய்யக்கூடிய இடம். நம்மை சுற்றிலும் நூற்றுக்கணக்கானோர் கியூவில் நின்று கொண்டிருந்தாலும் அங்கு ஆரவாரமோ சப்தமோ இல்லாமல் அமைதியாக அவர்கள் வழிபாடு செய்ய சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இங்கேயும் ஆட்டுக்கிடா ஒன்று கொண்டு வரப்பட்டு பலியிடப்பட்டது. அது நேற்று செய்த அடிப்படையிலேயே அந்த பலியிடுவதற்கான கத்தி அனைத்துமே உரிய முறைப்படி அந்த கோவிலின் இயல்புப்படி செய்யப்பட்டது. அதன் பிறகு பூஜை முடிந்து வெளியிலே வந்தோம். அதன் பிறகு என்று சொல்வது காமாக்கியா கோவிலின் உள் எப்படி சென்றோம் என்பதை சொல்ல விட்டுவிட்டேன். இதோ இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். அந்த பூஜை முடிந்ததும் நாங்கள் இந்த அருகில் இருந்த மற்றொரு வழியிலே அழைத்து செல்லப்பட்டு பிரதான கியூவிலே இணைத்து விடப்பட்டோம். மீண்டும் மா காமாக்கியாவின் அந்த கிணறு போன்ற அமைப்பு மிக ஆழமாக இருந்தது. அங்கே படிகளிலே சென்று ஒரு முறை சென்று மறுபடியும் திரும்பி மீண்டும் ஒரு முறை இறங்கி அங்கே தரிசனத்திற்காக சென்றோம். அங்கே இயல்பாகவே பார்த்தால் மின் விளக்குகள் எதுவுமே அங்கு இருப்பதில்லை. எல்லா மூல ஸ்தானங்களுமே இருளில் மட்டுமே இருக்கிறது. இதை நம்மவர்கள் ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நந்தா தீபங்களும் அகல் விளக்குகளும் தவிர வேறு வெளிச்சமான விளக்குகள் இறைவனின் சிலைகளை நோக்கி அடிக்கக்கூடாது என்பதை நான் அங்கு உணர்ந்து கொண்டேன். அதை இங்கே உள்ள நமது பொறுப்பாளர்களிடம் பேசி அந்த பழக்கத்தினை நிறுத்த வேண்டும் என தெரிவிக்க எண்ணியிருக்கிறேன். அங்கு சென்றோம்.
மிக ஒரு அற்புதமான நிலை. அவ்வளவு கியூ வந்தாலும் ஒரு மனிதன் மட்டுமே காலடியில் பணிந்து மா காமாக்கியாவை வழிபட முடியும். அங்கே காணிக்கைகளை செலுத்தி கீழே இருந்தால் ஒரு தீர்த்தம் ஊற்று, அந்த ஊற்று நீரை எடுத்து பருக வேண்டும். எனது பப்ளு நண்பர் ஒரு கிண்ணத்திலேயே அந்த ஊற்று நீரை பிடித்து கையில் எடுத்துக்கொண்டு, நீங்கள் இப்பொழுது இதை அருந்த வேண்டாம், மகாலட்சுமி சரஸ்வதி ஆகியோரை நீங்கள் தொட்டு வணங்க வேண்டி இருப்பதால் உங்கள் வாயிலே எச்சைப்படும் வண்ணம் அதை அருந்த வேண்டாம், நான் கொண்டு வருகிறேன், மேலே வந்து அருந்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்து விட்டார். நாங்களும் கையில் அள்ளிய தீர்த்தத்தை தலையில் இவ்வாறு செய்து கொண்டு மேலே வந்தோம். ஒரு பரிபூரணமான திருப்தி இருந்தது. மேலே வந்ததும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறு வகையான ஒரு சிறிய கோழிக்குண்டு அளவிலே இருந்த ஒரு காய், பார்ப்பதற்கு ஜாதிக்காய் போல இருந்தது. அது ஜாதிக்காய் அல்ல, வேறு ஏதோ ஒரு விஷயம். அதை சிறிது அளவு ஒரு மிளகின் பாதி அளவிலே, நமது சாதாரண சிறு குறுமிளகின் பாதி அளவிலே வெட்டி எங்கள் வாயிலே இட்டுக்கொள்ளுங்கள் என கொடுத்தார். நான் அதை வாங்கி நாவின் அடியிலே வைத்து விட்டேன். ஒரு துவர்ப்பு சக்தி உடல் முழுவதும் பரவியது. அதை எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நான் வாயிலேயே வைத்து அதை உணர்ந்து கொண்டே அந்த உமிழ்நீரினை விழுங்கிக் கொண்டே இருந்தேன். அதன் பிறகு பண்டிட் வந்துவிட்டார். வாருங்கள், இந்த யாகத்தினை முடித்து விடலாம் என யாகத்திற்கு அழைத்து சென்றார்கள். யாகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. யாகம் முடிந்ததும் எங்களை காமாக்கியா கோவிலை ஒரு முறை பிரதர்ஷனமாக சுற்றி வாருங்கள் என்று கூறி பண்டிட் அங்கேயே காத்திருந்தார். பப்ளுவும் இருந்தார். நாங்கள் வந்ததும் எங்களிடம் பிரசாதங்களை வழங்கிவிட்டு மீண்டும் அடுத்த பூஜை மகா சரஸ்வதி கோவிலிலே தம் காளி என கூறினார். அந்த கோவிலுக்கு உடனடியாக வாருங்கள் என்று தெரிவித்தார். செல்லலாம் என்று கூறினோம். அதிலே நமது நண்பர்களிலே ஒருவர், எனக்கு அவசரமாக இயற்கை அழைப்பு வருவதால் நான் சென்று முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். அதன் பிறகு என்னுடைய இன்னொரு நண்பரும் தெரிவித்தார், நீங்களும் தான் உடன் சென்று வாருங்கள் என்றார். நானும் அவருடன் சென்றோம். பொது கழிப்பிடத்திலே சென்று இயற்கை அழைப்பை பூர்த்தி செய்யலாம் என முயற்சித்த பொழுது அங்கே அந்த சுத்தம் செய்பவர், இல்லை இப்பொழுது சுத்தம் செய்யும் நேரம், இப்பொழுது முடியாது என கதவினை அடைத்து விட்டார். மீண்டும் நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கே சென்று இயற்கை உபாதைகளை தீர்த்து கொண்டு மீண்டும் திரும்பினோம். அந்த 11 மணிக்கு 11:15க்கெல்லாம் காலையிலேயே 3வது பூஜைக்கு தயாரானோம். இது சொல்வதென்றால் இடம் மட்டுமே வேறு, மற்றபடி நடந்த சம்பவங்கள் முதலில் 20-25 நிமிடம் அந்த இறைவனுக்கு தும் காளிக்கு அந்த 3 பேருமே 3 வெவ்வேறு பண்டிட்கள், இந்தந்த பூஜைக்கு இந்தந்த பண்டிட் என பப்ளு நியமித்திருக்கிறார். மிகவும் அற்புதமான விஷயம். எனது உடல் சிலிர்க்கிறது, என்ன அழகு! அதனால் அவர் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஆரம்பித்து பூஜையை நடத்த ஆரம்பித்தார். நான் வழக்கம் போல கண்ணை மூடி எனது குடும்பத்தாரை நினைத்து எனது நண்பர்களின் கோரிக்கைகளும் நிறைவேறும் என்ற வேண்டுதலோடு அருகிலே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அந்த யாக நிலையிலேயே பூஜைக்கு அருகிலேயே உட்கார்ந்து தியானம் செய்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். உங்களது மனம் எண்ணமற்ற நிலைக்கு சென்று உடல் முழுவதும் ஒரு பூரிப்பு உணர்வு, உங்கள் சுவாசம் உள்ளே செல்வதும் வெளியே வருவதும் ஒரு பூரிப்போடு சென்று பூரிப்போடு வெளியே வருவதை உணர முடிந்தது. அற்புதம், அற்புதம். நான் இதுவரை கற்ற தியானங்கள் அங்கே முழுமையடைந்தது. ஒரு ஆனந்தத்தை வரவழைத்தது என்று கூட சொல்வேன். அந்த பூஜையும் முடிவுற்று நாங்கள் பிரசாதத்தை வாங்கி வெளியே வந்தோம். நேரமாகிவிட்டது, வாருங்கள் செல்லலாம் என்று வந்தபொழுது நான் 2 முறத்தில் அமைக்கப்பட்ட மா காமாக்கியாவின்
படங்களை வாங்கினேன். அதற்கு 200 ரூபாய் நான் கொடுத்து விட்டேன். எனது நண்பர் தனியாக படங்களை வாங்கினார். அதற்கு உரிய தொகையினை அவர் செலுத்திவிட்டார். பிறகு வந்தோம். அந்த காமாக்கியா கோவிலின் சிகப்பு துணி நான் கேட்டிருந்தேன். பலமுறை பப்ளுவிடம் கேட்டிருந்தேன். பப்ளு மறந்து விடாதீர்கள் என்று கூறினேன். அப்பொழுது அவர் ஓப்பனாகவே தெரிவித்தார், இல்லை இல்லை, நான் உங்களுக்கு அந்த பிரசாதம் கொண்டு வருகிறேன், அந்த துணி உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். அப்பொழுது என் உடன் இருந்த நண்பர்கள், பார்த்தீர்களா, எவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டீர்கள், எங்களுக்கெல்லாம் இதை தெரிவிக்கவில்லையே என்று கூறினார்கள். ஒரு நிமிடம் நான் சற்று விதிர்த்துத்தான் போய்விட்டேன். நான் எத்தனை ஆண்டுகளாக இதை கேட்டிருக்கிறேன். நான் ஏதும் இவர்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி நான் இந்த துணியை பெற்றுவிட்டோனோ என்று நினைத்து விட்டார்களோ என நினைத்தேன். அவ்வாறு இல்லை என்பது எனக்கு தெரியும், நான் வணங்கும் காளிக்கு தெரியும். அவ்வாறு எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே நான் மற்றவர்களினுடைய உபகரணங்களை பயன்படுத்தி நான் எனக்கு ஒரு பயன் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது என்னுடன் உண்மையாக பழகிய நண்பர்களுக்கு தெரியும். எனது இல்லத்தார்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏனால் அவர்கள் என்னுடனேயே வாழ்கிறார்கள். எனக்கு இருக்கின்ற முன்கோபம் என்ற ஒன்றை தவிர மற்றவர்கள் பொருட்களையோ இல்லை பயன்களையோ அடைந்துவிட வேண்டும், அதை நாம் அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அவர்கள் அவ்வாறு செல்லமாக கூறிய பொழுது கூட நான் ஒரு நிமிடம் அதிர்ந்து நான் மனவேதனைக்கு உள்ளாகிவிட்டேன். இருந்தாலும் அதை அவர்களுடன் காட்டிக்கொள்ளாமல் நான் சற்று நேரம் அமைதி காத்து எனது இறைவனை வழிபட்டு, என்ன செய்தாலும் கூட கடைசி நிமிடத்தில் நம்மளை ஒரு தரம் தாழ்ந்தவனாக நினைத்து விட்டார்களே என்று நினைத்தேன். அதன் பிறகு என்னை நானே தேற்றிக்கொண்டேன். அவ்வாறு நீ செய்யாத பொழுது நீ ஏன் அதற்கு வருத்தப்பட வேண்டும்? அவர்கள் மனநிலையில் அவர்கள் அவ்வாறு நினைத்திருக்கலாம், ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை, நீ ஏன் அதற்கு வருத்தப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டே மனதை தேற்றிக்கொண்டு விரைவாக சென்றோம். அதன் பிறகு 2 அந்த வெள்ளை கலர் இனிப்பு பொட்டலங்களை எனது பேரனுக்காகவும் எனது மகளுக்காகவும், ஏனால் எங்களது குடும்பத்தில் 2 குழந்தைகள் தான் அடம்பிடிக்கும், ஒன்று எனது மகள், இன்னொன்று எனது பேரன். அதனால் நான் அவர்களுக்கு அதை வாங்கி கொண்டு அன்புடன் நான் திரும்பி மிக வேகமாக அறைக்கு வந்து துணிமணிகளை எடுத்து செய்தித்தாள்களிலே அனுப்பி, அழுக்கு துணிகளை தனியாகவும் பிரசாதங்களை தனியாகவும் 2 செய்தித்தாள்களிலுமே அதை அடுக்கி வைத்துவிட்டு, பிறகு நான் மிக வேகமாக தயாராகி எனது நண்பர்கள் அறைக்கு சென்று, பிறகு பப்ளுவை அழைத்து, நீங்கள் வாருங்கள், வந்து உங்களது கணக்குகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு எங்களை அனுப்பி வைத்தால் நாங்கள் அன்புடன் விரைந்து சென்று விமானத்திற்கு சென்று நாங்கள் திரும்ப ஏதுவாக இருக்கும் என கூறினேன். அதன் பிறகு அவர் விரைவாக வந்தார். ஹோட்டலில் சென்று பில் வாங்கி வந்தார். பப்ளு அவர்களே வாங்கி வந்தார். அதன் பிறகு 4 காஃபி ஆர்டர் செய்தோம். பப்ளு அவர்கள் பிளாக் காஃபியும் நாங்கள் பால் மில்க் காஃபியும் அருந்தினோம். அது அந்த பில் 399 ரூபாய் வந்திருந்தது. அது சற்று கூடுதலான தொகை என நானும் சென்ற முறை சென்ற பொழுதுமே நினைத்தேன். பிறகு அவர் பப்ளுவை என்று நாம் விரும்பிய இடத்திற்கு அழைத்து சென்று காஃபி அருந்த வைக்க இயலாது என்ற ஒரே கட்டாயத்திற்கு உட்பட்டு அந்த செலவினத்திற்கு சம்மதிக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. பிறகு அவைகளை எல்லாம் சரி செய்துவிட்டு மீண்டும் திரும்பினோம். பப்ளு தெரிவித்தார், மங்கள்தீப் என்ற ஹோட்டல் கீழே இருக்கிறது, எனது உறவினரது தான், இங்கே தென்னிந்திய உணவு வகை நன்றாக இருக்கும் என்று கூறினார். நாங்கள் நேற்றே அதன் அருகில் இருந்த உணவகத்தில் உணவு அருந்தியதால் வழியில் உள்ள ஒரு அசாமி உணவகத்தில், சாலையோர உணவகம்தான், நன்றாக இருந்தது. சென்ற முறை உணவு அருந்தினோம். அங்கு சென்று உணவு அருந்திவிட்டு செல்லலாம் என வேகமாக வந்துவிட்டோம். வந்து வழியில் நிறுத்தினோம்.
நிறுத்தி அந்த உணவு அவர்களுக்கெல்லாம் எனது நண்பர்களுக்கு பிடிக்கும் என்று தான் நான் அழைத்து சென்றேன். அங்கே உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது தான் தெரிந்தது எனது இன்னொரு நண்பர் இருவருக்குமே அந்த உணவு அவ்வளவாக பிடிக்கவில்லை என நான் அவர்கள் முகத்திலிருந்து உணர்ந்தேன். எனது இன்னொரு நண்பர் மிக வருத்தமாகவே தெரிவித்தார், இந்த உணவு அவ்வளவு சரியில்லை என. மேலும் அவர் யதார்த்தமாக கூறினார், வட இந்தியா வந்துவிட்டாலே தென்னிந்தியர்கள் உணவிற்கு கஷ்டப்படுவது என்பது இயற்கைதான் என்று கூறினார். நானும் அதை சரியாக ஏற்றுக்கொண்டேன். நாம் தவறு செய்துவிட்டோமோ, இந்த உணவினை அவர்களை பருக வைத்து செய்துவிட்டோம். ஆனால் சென்ற முறை வந்த பொழுது எனது மருமகனும் இந்த உணவைத்தான் அருந்தினார். அவர் நன்றாக இருந்தது மாமா என்று கூறினார். அதனால் அவர்களை போன்ற ஹைஃபை நண்பர்களே இதை ஏற்றுக்கொண்ட பொழுது இவர்களுக்கும் பிடிக்கும் என நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு நண்பர் எதுவும் தெரிவிக்கவில்லை, இன்னொரு நண்பர் மிக இதாகவே தெரிவித்தார். அவர் மேலும் காமெடியாக என்னை தெரிவித்தார், காய்ந்த மாடு கம்பிலே போந்ததைப் போல ராமசாமி எவ்வாறு இதை சாப்பிடுகிறார் என்று தெரிவித்தார். நானும் புன்னகையுடன் அவரது குரலை ஏற்றுக்கொண்டு, நாம் தானே அழைத்து வந்தோம், இந்த விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என்று நினைத்து கொண்டு, இல்லை எனக்கு இந்த உணவு நன்றாக பிடிக்கிறது என மீண்டும் சாதம் வாங்கி மீண்டும் குழம்புகள் பொரியல் எல்லாவற்றையும் வாங்கி நன்றாக அருந்தினேன். அது சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி உடலுக்கு எவ்வித தீங்கும் அளிக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் உணவு விஷயத்திலேயே மிகவும் கட்டுண்டு இருந்தார்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எந்த சூழ்நிலையிலேயுமே அவர்கள் அருந்தும் உணவை விட இறங்கி வந்து உணவு அருந்த விரும்ப மாட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். சரி, மற்ற முறை வாய்ப்பு கிடைத்தால் உணவு போன்ற மற்ற விஷயங்களுக்கு அவர்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுவோம், நமது விருப்பத்திற்கு கட்டுப்படுத்தக்கூடாது என நினைத்து கொண்டு ஒருவாறு அவர்களை சமாளித்து வந்தேன். இருந்தாலும் மற்ற இருவருமே அந்த உணவு விஷயத்தில் சற்று புண்பட்டு விட்டார்கள் என்றுதான் நான் நினைத்தேன். இருந்தாலும் வேறு வழியில்லை, நான் தவறு ஒன்றும் செய்யவில்லை, இவ்வாறும் கடை இருக்கிறது என நினைத்தேன். ஆனால் அவர்களெல்லாம் அம்மாதிரி சிறிய கடைகளில் உணவருந்த மாட்டார்கள் என்பதை நான் உணர தவறி இருந்தேன். அது என் தவறுதான். அவர்கள் சற்று நன்கு சௌகரியமான கடைகளிலே மிக்க அறுசுவை உணவு மட்டுமே அருந்தக்கூடியவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பரவாயில்லை, இறைவன் அவர்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தார் என்று நினைத்து கொண்டு நான் வந்துவிட்டேன். உங்கள் வீடுகளிலெல்லாம் நன்றாக சமைக்க மாட்டார்களா என ஒரு நண்பர் வினவினார். அதை ஏன் கேட்கிறீர்கள்? இந்த உணவையே நான் இவ்வாறு விரும்பி அருந்துகிறேன் என்றால் அவர்கள் சமைக்கும் உணவின் நிலையினை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என அவர்கள் நன்றாக இருந்ததா நன்றாக இல்லையா என்பதை தெரிவிக்காமல் இவ்வாறு தெரிவித்து விட்டேன். அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் ஒரு நண்பர் கூறினார், பார்த்தாலே தெரிகிறதே, காஞ்ச மாடு மாதிரி மனுஷன் இப்படி சாப்பிட்றாருன்னா அவருக்கு வீட்டில் சரியாகவே சோறு போட மாட்டாங்க போல அப்படின்னாரு. என சிரிப்புடன் அதை அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டேன். எனது வீட்டில் நான் எவ்வாறு உணவருந்துவேன், என்னை எவ்வாறு கவனிப்பார்கள் என்பது காட்சியாக ஓடினாலும் மனதிற்குள் வசந்தியிடம் மனதார மன்னிப்பு கோரினேன். சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் நான் சில சமயம் இவ்வாறு செய்வது எனக்கு சங்கடத்தை விளைவித்தால் பரவாயில்லை, நீ ஒல்லியாக இருந்த என்னை இவ்வளவு ஸ்தூலமாக ஆக்கியது உன்னுடைய இனிமையான உணவினால் தான் என்பது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இப்பொழுது நான் இந்த காணொளி வாயிலாக தெரிவிக்கிறேன். எனது மனைவியின் சமையல், எனது மகள் மருமகள் அனைவருமே சமையலில் மிகவும் கைதேர்ந்தவர்கள், சுவைபட சமைப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சூழ்நிலையில் நான் அவ்வாறு தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இப்பொழுது தெரிவித்து விடுகிறேன். எனது வீட்டில் எனக்கு நன்றாகவே உணவு வழங்கப்படுகிறது, மிக நன்றாகவே என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதன் பிறகு வந்தோம்.
விமான நிலையத்தில் வந்ததும் அவசரமாக 10 நிமிடங்களுக்கு மேல் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் உடனடியாக எங்கள் சுமைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதற்கு என்ன சொல்வது, செக்இன் செய்து உள்ளே வந்தோம். உள்ளே வரும்பொழுது அங்கு இண்டிகோ விமானத்தின் இதில் ஒரு பிரிண்ட் அவுட் நானாக எடுப்பதற்கு பதிலாக மேனுவல் பிரிண்ட் அவுட்டிற்கு சென்று அங்கு எடுத்து தர சொன்னேன். அவர் டிக்கெட்டின் நகலை கேட்டார். மற்ற 2 பயணிகளும் எங்கே என்று கேட்டார். அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறினேன். அதன் பிறகு அவர் இல்லை அவர்கள் என் முன்னால் வந்தால்தான் நான் பிரிண்ட் அவுட் தர முடியும் என்று கூறினார். நான் அவருடன் வாதாடினேன். இங்கே செல்ஃப் செக்இன் செய்து கொள்வது நாங்களே ஒருவரே பிரிண்ட் அவுட் எடுத்து விட்டோமே, இதற்கு மட்டும் நீங்கள் ஏன் இவ்வாறு தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதன் பிறகு அவர் தெரிவித்தார், நாங்கள் மேனுவல் பிரிண்ட் அவுட் செய்யும் பொழுது உங்களுடைய சுமை, அந்த சுமை எத்தனை கிலோ இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அதன் பிறகு பட்டியல் இட வேண்டும், உங்களுக்கு பிரிண்ட் அவுட் தர வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவ்வாறு வினவும் நபர் 3ஆம் நபர் தானே ஒழிய அதற்கு முன்னால் இருந்த நபர் எனக்கு 2 டிக்கெட்டுகளை வழங்கியிருந்தார். அதன் பிறகு அதற்கை கண்காணிக்க இருக்கையிலே இருந்த ஒரு பெண் வேகமாக வந்து, இது ஒன்றும் புதிதல்ல, நீங்கள் அவர்களுக்கு டிக்கெட்டை வழங்கலாம், மூவருக்கும் சேர்ந்து 21 கிலோ தானே, இதில் ஒன்று 8 கிலோ ஒன்று 9 கிலோ தான் இருக்கிறது, மற்றது கைப்பை, இது ஒரு பிரச்சனை இல்லை என்று தெரிவித்ததும் அவர் எங்களுக்கு வழங்கினார். இருந்த போதிலும் நான் கேட்டேன், நெற்றியிலே குங்குமம் அணிந்திருப்பதால் தான் நீங்கள் இவ்வாறு எங்களை தரம் பிரித்து செயல்படுத்துகிறீர்களா என்று கேட்டேன். ஐயா இல்லை, இது எங்களுடைய வரைமுறை என்று கூறினார். நான் தயவு செய்து என்னுடன் வாருங்கள், விமான விமானத்திற்குள்ளே செல்வோம், அங்கே இருக்கின்ற ஹேண்ட் லக்கேஜ் அனைத்தையும் சரிபாருங்கள், எந்த ஒன்றாவது இருக்கின்ற எடையை விட 1 கிலோ அதிகமாகவோ இருந்தால் அவர்களையும் தண்டியுங்கள், என்னையும் தண்டியுங்கள் என்று கூறினேன். அதன் பிறகு இன்னொரு நண்பர் வந்து, இல்லை இது அவர் தெரியாமல் கூறிவிட்டார் என்று கூறி சமாதானம் செய்து உள்ளே அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு ஏற்கனவே உணவு கூடத்தில் நடந்த உரையாடல் சற்று வெப்பத்தை உருவாக்கியதாலும் இங்கு டிக்கெட் பரிசோதனையில் நடந்த இது வெப்பத்தை உருவாக்கியதாலும் சற்று வெப்பத்துடனே பரிசோதனைக்காக உள்ளே வந்தோம். பாதுகாப்பு பரிசோதனைக்கு உள்ளே வரும் பொழுது சூட்கேஸை முழுவதும் திறப்பி அந்த முறம் 2ம் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைக்கப்பட்டிருந்ததால் அதை திறந்து காட்ட வேண்டும் என்று கூறினார். அதையும் திறந்து காட்டினேன். எனது பின்னால் வேறொரு பயணி வந்திருந்தார். அவர் கொண்டு வந்திருந்த தேங்காய் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் நல்ல காலம் என்னுடைய பிரசாதம் எதுவும் நிறுத்தி வைக்கப்படவில்லை. இந்த முறை பரிசோதனை மிகவும் கடுமையாகவே இருந்தது. இருந்த போதிலும் இந்திய தேசத்தின் பாதுகாப்பு கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நாகரீகம். நான் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஒரு புறக்கணிப்பு கூட ஒரு விபத்தை உருவாக்கிவிடும். நாம் தான் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நினைத்து, நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்த பொழுது நான் இங்கே என்னிடம் இல்லாத கைபேசியினுடைய இல்லாத கைபேசியின் சார்ஜரை எனது பையில் வைத்திருந்ததற்காக நான் 2 மணி நேரம் நான் அங்கே பதில் கூறியது நினைவிற்கு வந்ததும் முகத்தில் புன்னகை வந்தது. இந்த சிறிய கேள்விக்கே கோபப்பட்டோமே, அன்று எவ்வாறு அமர்ந்திருந்தோம் என மனதில் நினைத்து என்னை சமாதானப்படுத்தி கொண்டு பாதுகாப்பு பரிசோதனையை முடித்து, எல்லா நண்பர்களுக்குமே அவ்வாறு தான் நடந்து முடிந்து உள்ளே சென்றோம். அங்கே சென்று இடமில்லை, சற்று தள்ளி கேட் 7க்கு பதில் 6இல் அமர்ந்திருந்தோம். அங்கு சென்றால் நாங்கள் அமர்ந்து சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்து விட்டோம். அங்கொழுது பார்த்தால் பயணிகள் அனைவருமே சென்று விட்டனர். அப்பொழுது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும் நிலை நெருங்கிவிட்டது. ஆனால் அதற்குள் இயல்பாக நாங்கள் நடந்து வந்து அதை கண்டதும் எனது இன்னொரு நண்பரும் சென்று மற்ற நண்பரை அழைத்து வந்து மிக வேகமாக உள்ளே வந்து விட்டோம். உள்ளே வந்ததும் விமானத்திலே அமர்ந்து களைப்பினால் சற்று கண்ணயர்ந்து தூங்க நினைத்த பொழுது
விமானி கேபின் இருக்கையிலே இருந்து, சீட் பெல்ட்டுகளை மீண்டும் இறுக்கமாக அணிந்து கொள்ளுங்கள், தற்பொழுது வெளியே சீதோஷ்ண நிலை, அப்பருவநிலை சரியில்லாமையால் சற்று அதிர்வு ஏற்படக்கூடும், அதனால் இருக்கைகளிலேயே நேராக அமர்ந்து இருங்கள் என பணிப்பெண்களும் வந்து அறிவுறுத்தினார்கள். நாங்களும் எங்களை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்து கொண்டோம். பிறகு ஒரு 15-20 நிமிடங்களிலேயே அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு மீண்டும் விமானி அறையிலிருந்து 36,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் 40 நிமிடத்திலேயே நாம் சென்னை நெருங்கி விடுவோம் எனவும், மொத்த பிரயாண நேரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் எனவும் கேபினிலிருந்து அறிவிப்பு வெளிவந்தது. ஒரு சற்று நிம்மதியை தந்தது. அதன் பிறகு நாங்கள் இயல்பாக கண்ணை மூடி, களைப்பின் காரணமாக 3 நண்பர்களுமே உறங்கிவிட்டோம். அதன் பிறகு சென்னையை நெருங்க ஒரு 10 நிமிடம் இருக்கும் பொழுது தான் விழித்தோம். பிறகு அழைப்பானை அழைத்து பணிப்பெண்ணிடம் 3 டம்ளர் தண்ணீர் வாங்கி ஆளுக்கு 1 டம்ளர் குடித்தோம். அதன் பிறகு நண்பர் கையிலே இருந்த ஆப்பிள் ஒன்றை எனக்கு கொடுத்து சாப்பிடுங்கள் என கொடுத்தார். அவர் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டார். இன்னொரு நண்பருக்கு வாழைப்பழம் வழங்கப்பட்டது. அது பிரசாதத்திலிருந்து தான் எடுத்து கொடுத்தார். சரி, நாங்களும் அருந்திவிட்டு சற்று நேரத்திலேயே மிக வேகமாக இறங்கினோம். இறங்கி விமானம் நின்றது.